ஓம் நமோ நாராயணாய. புரட்டாசி சனிக்கிழமை எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கணும்ல. அன்னைக்குதான் பெருமாள் பிறந்தாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்துல சொல்லுது. ஆனா இந்த குட்டி ஸ்டோரியில வர அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் யாருன்னு பார்த்தா சனீஸ்வரர். சனீஸ்வரர் ஒரு நாள் ரிலாக்ஸ்டா மேலோகத்துல இருக்கும்போது கழகத்துக்கே உரிய நாரதர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காராம், இந்த பாருங்க சனீஸ்வரா, நீங்க எங்க வேணா போய் உங்க வேலையை வச்சுக்கோங்க, ஆனா பூலோகத்துல திருமலை, அதாவது திருப்பதியில இருக்கிற திருமலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலை பக்கம் மட்டும் போயிடாதப்பா, அப்புறம் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு இருக்காராம். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தானே சனீஸ்வரர் பண்ணுவாரு. அவர் உடனே நேரா மேலோகத்துல இருந்து வந்து அப்படி அழகா திருமலை மேல அப்படி காலை வச்சிருக்காரு. காலை வச்ச உடனே நம்ம பெருமாள் சும்மா இருப்பாரா, அப்படி சும்மா அவரை தூக்கி அடிச்சிருக்காரு. அதனாலதான் சனீஸ்வரருக்கு ஒரு கால் எப்பவுமே அப்படி லைட்டா அப்படி அப்படி தாங்கி தாங்கி நடந்து வருவாரு அப்படிங்கறதே ஒரு ஐதீகம் சொல்லுது. அதை தப்புன்னு உணர்ந்த சனீஸ்வரர் பெருமாள் காலில் போய் விழுந்து, தெய்வமே நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, சரி போ உனக்கு நான் சாப விமோச்சனம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோடனே சனீஸ்வரர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் ரொம்ப நல்ல பிள்ளையா உங்களை கும்பிடுற பக்தர்களை, அதாவது புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு உங்களை கும்பிடுற பக்தர்கள் எல்லாத்துக்கும் எந்தவித உச்சக்கட்ட பிரச்சனைகளையும் கொடுக்காம அவங்களுக்கு லைட்டா பிரச்சனைகள் கொடுத்துட்டு நான் போயிடுவேன், அதுக்கான வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே பெரும்பாலும் ஓகே, டேக் இட் கிராண்டட். சனி, அதாவது புரட்டாசி சனி அப்படிங்கிறது உன்னோட பேர்லயே அது ரொம்ப விசேஷமா இருக்கட்டும். அன்னைக்கு யாரெல்லாம் என்ன வணங்குறாங்களோ அவங்களுக்கு சனீஸ்வரரோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னதாலதான் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது மட்டும்தான் இதுக்கான கதையான்னு சொல்லி உடனே என்ன நோண்டக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நான் கேள்விப்பட்ட கதைகள்ல இதுவும் ஒண்ணு. சோ புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்குவோம், நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓம் நமோ நாராயண.